வணக்கம். நம்ம இப்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, லேண்ட்ல இப்ப என்ஆர்ஐ பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம போட்டிருந்தோம். இப்ப என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சார் நாங்க வந்து வெளிநாட்டுல இருக்கிறோம், எங்களுக்கு சென்னையில ஃப்ளட் எல்லாம் வந்துட்டா எப்படி நாங்க இடம் வாங்குறது அப்படிங்கறது எங்களுக்கு ஒரு அட்வைஸ் வேணும். சரி, எந்த ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், ஃப்ளட் ஏரியாஸ்ல எப்படின்னு ரிசர்ச் பண்றது, ஆன்லைன்லயே நாங்க இங்கிருந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது, எங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் அங்க போய் சர்ச் பண்ண போனா அது கொஞ்சம் பிரச்சனையாவே இருக்குது. நிறைய இடங்கள்ல அது தெரியாம வாங்கி நாங்க ரொம்ப அவதிப்படுறோம், ரெண்டலுக்கு விட்டுட்டு அது இஷ்யூஸா இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காகவே இந்த வீடியோ நாங்க டிசைன் பண்ணியிருக்கிறோம். நீங்க கடைசி வரை வீடியோ பாருங்க. உங்களுக்கு அதுக்கு மேல ஏதாவது சந்தேகம்னா தாராளமா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ஆன்சர் பண்றோம். சரி, இப்போ வந்து ஃப்ளட் அஃபெக்டட் ஏரியாஸ் எப்படி எல்லாம் செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ஃபாஸ்ட் ஃப்ளட் அஃபெக்டட் ஏரியாஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது. பெரிய ஹெவி ரெயின்லாம் வந்தது அப்படின்னா நமக்கே தெரியும். 2013, 2015, 2023 இந்த மாதிரி ஹெவி ரெயின்ஸ் எல்லாம் வந்தது தெரியும். சென்னையே மிதந்தது அப்படிங்கிறது தெரியும். சென்னையில பல ஏரியால, ஸ்டார் ஏரியான்னு சொல்ற ஏரியால கூட நம்ம போட் ஃபெசிலிட்டிஸ்ல எல்லாம் போய் கூட்டிட்டு வந்தாங்க அப்படிங்கறதெல்லாம், அந்த அவல நிலைமையெல்லாம் நம்ம நிறைய பார்த்தோம். நிறைய பேர் அது தெரியாம இடத்த வாங்கிட்டு ஏமாந்து கடைசியில விற்கவே முடியாம விற்பனையாளர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த இடம் ரொம்ப சேஃபஸ்டான இடம் அப்படின்னு ஒரு ஆடும் கவர்ச்சி மூலியமா நம்மள வாங்க வச்சாங்க அப்படிங்கறத பார்த்தோம். அது நமக்கு முன் அறிவு அப்படிங்கிறது அப்ப பெருசா இல்ல. ஆனா இப்பெல்லாம் திரும்ப திரும்ப ஃப்ளட் அஃபெக்டட் ஏரியாவான்னு நம்ம செக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் நமக்கு இப்ப இந்த லெவல்ல இருக்கு. அதுல நிறைய லெவல் செக்கும் இருக்குது. நம்ம அது கண்டிப்பா பார்க்கணும்.